ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே சமையலறையிலேருந்து நான் உங்கள் ஹேமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பூசன்றதுனால காலையிலே எழுந்து நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுக்கலான்ட்டு முடிவு எடுத்திருந்தோம். ஸோ பால் குடத்துக்கு டோக்கன்லாம் வாங்கிட்டோம். அம்மா காலைல எழுந்துச்சி சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லோரும் சீக்கிரமாக காலையிலே ரெடி ஆகிட்டோம். யார் யாருக்கெல்லாம் கோவிலுக்கு இன்றைக்கி போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலமுருகன் குமரநகரில் இருக்க பாலமுருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். காலைல நாங்கள் 6:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். கோவிலுக்கு சாமிலாம் பார்த்துட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் போக போக கூட்டம் வந்துச்சு. பால் குடம் இந்த வருஷமே 2000 பேர் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு காவடி தான் ஊர்வலம் போகுது. அதுக்கப்புறம் வேல் கையில் வச்சுருக்கவங்க அவங்க போகணும். அடுத்து 3வது பால் குடம், 4வது அழகு குர்த்தி இருக்கவங்க போகணும். அதுக்கப்புறம் 5வது உடம்பு ஃபுல்லாக இந்த வேல் குடுத்திருப்பாங்கள அது போகணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் காவடியெலாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து பால் குட போகிறாங்க. அடுத்து பால் குட போனதுக்கப்புறமா இது அழகு குத்திருக்கவங்களாம் போகிறாங்க. எங்கள் அம்மா பால் குடம் எடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா பால் குடம் எடுத்ததுனால ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. பாட்டி இது அழகு ஊற்றி பால் குடம் எடுத்தாங்க. அவங்க கூடயே நாங்களும் வந்துட்டுருந்தோம். ஏன்னா பாட்டிக்கு நடுப்புற சாமி வந்துடும். அதுக்கப்புறம் அழகுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பாட்டிக்கு பாதியிலே சாமி வந்ததுனால பால் குடத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பாதியிலேருந்து நான் தான் பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் ஆரம்பத்துலேயே கேட்டேன் பாட்டிக்கிட்ட, பாட்டி எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. சரி பால் குடம்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி ஈவினிங் எல்லோரும் மாவிளக்கு எடுக்கணும். அந்த டோக்கன் கொடுத்து மாவிளக்கு கொடுத்தாங்க. அது வச்சுட்டு திரும்பி மாவிளக்கு எடுத்து ஊர்வலம் போகிறோம். இந்த மாதிரி பறையெல்லாம் அடித்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பாதியிலே வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுடன் சேரும். பை பாய். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.